பொதுபல சேனா என்பது ஒட்டுமொத்த பௌத்தர்களின் அதிகாரப்படை என கூற முடியாது. ஆனால் இது கொழும்பை தலைநகராக கொண்டு இயங்கும் ஒரு பௌத்த தீவிரவாத அமைப்பு. 2012ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பொதுபல சேனா அமைப்பு ஆரம்பம் முதலே சிறுபான்மை இனத்தவர்களுக்கு எதிராக பெரும்பான்மை மக்களை தூண்டிவிட்டு நாட்டில் இனமுறுகளை ஏற்படுத்த தொடர்ந்தும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இலங்கையில் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் இனங்களுக்கிடையில் ஒற்றுமை ஏற்படும் என சர்வதேசம் நம்பிக்கை கொள்ள ஆரம்பித்திருந்தது. எனினும் பௌத்த தீவிரவாத அமைப்பான பொதுபல சேனா இலங்கையில் தெற்கு பகுதிகளிலும் சிறுபான்மை இனத்தவர்களுக்கு எதிராக பரப்புரைகளை செய்ய தொடங்கியது. 2012ஆம் ஆண்டு முதல் இலங்கையில் சிறுபான்மையினமான முஸ்லிம் மக்களுக்கு எதிராக பௌத்த இனவாதிகளின் தாக்குதல்கள் அதிகரிக்க ஆரம்பித்திருந்தது. ஆண்டு பிப்ரவரி மாதம் ஹலாலுக்கு எதிராக குரல் கொடுத்து நாட்டில் உள்ள அனைத்து விற்பனை நிலையங்களிலும் ஹலால் பொருட்களுக்கு தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியது. 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதி பொசன் பூரண தினத்தில் குருந்துவத்தி விஜயராம பிரதம தேரர் மற்றும் அவரது வாகன சாரதியும் தர்கா நகரைச் சேர்ந்த இஸ்லாமிய இளைஞர்களால் தாக்கப்பட்டதாக கூறி அன்று மாலை பௌத்த குருமார் உட்பட சில பௌத்தர்கள் அலுத்கமை நகரில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டதை அடுத்து அங்கு இரு இனத்தவரிடையுமே முறுகல் நிலை ஏற்பட்டது. பின்னர் அது வன்முறையாக மாறியது. பௌத்த இனவாதிகளால் அங்கிருந்த சிறுபான்மை மக்களின் கடைகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டன. அதே ஆண்டில் பொதுபல சேனா அமைப்பு அலுத்கமை, பேருவளை, தர்கா நகர் பகுதிகளில் ஆர்ப்பாட்ட பேரணிகளை நடத்தியது. அலுத்கமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பெருந்திரளான சிங்கள மக்கள் கூடியிருந்த ஒரு கூட்டத்தில் உரையாற்றிய பொதுபல சேனா அமைப்பின் தலைவர் கலகுட அத்தே ஞானசார தேரர், இந்த நாட்டில் சிங்கள காவல்துறையினரும் சிங்கள இராணுவத்தினரும் சேவையாற்றுகின்றனர். இன்று முதல் ஒரு முஸ்லிம் அல்லது தமிழரோ ஒரு சிங்களவரை தாக்கினால் அது அவர்களது முடிவாக இருக்கும் என கூட்டத்தினரின் பலத்த கரகோஷத்தின் மத்தியில் எச்சரித்தார். නැතුව දෙවනි පියවර බේරුවල අලුත්ගම යනාදී වශයෙන් මේ කියන කඩසාප්පු වලට අබ සරණයි. ඒ නිසා දැන් අපිට තියෙනවා යුතුයකම. ඒ යුතුයකම වෙනුවෙන් පෙළ ගැහෙන්න අවශ්‍යයි. රුපියලේ දෙකේ ලාභ බලන්න එපා. අපේ කම ගැන හිතපියව්. අපේ කම ගැන කල්පනා කළා. පක්ෂ දේශපාලනය පාත මේව අතහරින්න කාලය ඇවිල්ලා. මේ පක්ෂ දේශපාලනය ඇතුලේ අපි ඉවරයි. අපි බෙදෙන තාක්කල් මේ රටේ සුළු ජන වර්ග. மேலும் பொதுபல சேனாவால் மேற்கொள்ளப்பட்ட கலவரத்தால் 4 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 80க்கும் அதிகமானோர் காயமடைந்திருந்தனர். குறித்த தாக்குதலுக்கு அப்போதைய ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகளின் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை தனது கவலையை வெளியிட்டிருந்தார். கடந்த ஆட்சி காலத்தில் அதிகமான பள்ளிவாசல்கள் பொதுபல சேனா அமைப்பினால் தாக்கப்பட்டதுடன் சிறுபான்மை மக்கள் தொடர்ந்தும் அச்சுறுத்தலுக்குள்ளாகி வந்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து நாட்டில் 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச தோற்கடிக்கப்பட்டு ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகியவை இணைந்து நாட்டில் நல்லாட்சியை ஏற்படுத்தியது.
மஹிந்தவின் 8 வருட ஆட்சி காலத்தில் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக 20க்கும் அதிகமான வன்முறை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதனால் ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களும் இணைந்து நல்லாட்சி அரசாங்கத்திற்கு வாக்களித்து நாட்டில் நல்லாட்சி ஏற்படுத்துவதை உறுதி செய்திருந்தனர். முன்னாள் ஜனாதிபதி தன்னுடைய தோல்விக்கு பிரதான காரணமாக அமைந்தது பொதுபல சேனா என மறைமுகமாக குற்றம் சுமத்தியிருந்தார். நல்லாட்சி உருவாகி 3 வருடங்கள் முழுமையாக நிறைவடையாத நிலையில் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக 80க்கும் அதிகமான சம்பவங்கள் பதிவாகியுள்ளது. அதில் 2015ஆம் ஆண்டு 5ஆம் திகதி கொழும்பு பொரளை பள்ளிவாசல் தாக்குதல், 2016ஆம் ஆண்டு வெள்ளம்பிட்டியவில் சிங்களே என கோஷமிட்டபடி வந்த இளைஞர்கள் சிலர் அங்கிருந்த சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தியிருந்தமையும், அதே ஆண்டு 5ஆம் மாதம் கண்டி கொழும்பு பிரதான வீதியில் அமைந்துள்ள பிரதான பள்ளிவாசல் ஒன்றின் மீது குண்டு தாக்குதலும் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் அதே ஆண்டு களுத்துறை பள்ளிவாசல் தாக்குதல் போன்றவையும் இடம்பெற்றிருந்தது. 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் திகதி தௌஹீத் ஜமாத் அமைப்பு கொழும்பு புகையிரத நிலையத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. அதில் ஞானசார தேரரின் இனவாத பேச்சினால் தூண்டப்பட்டு சுமார் 10க்கும் அதிகமாக பெரும்பான்மையின இளைஞர்கள் புகையிரத நிலையத்திற்கு முன்பாக திரண்டு முஸ்லிம்களுக்கு எதிரான தமது இனவாத கருத்துக்களை வெளியிட்டதுடன் ஆர்ப்பாட்டம் செய்வதற்காக முஸ்லிம்கள் வந்தால் அவர்களை தீ வைத்து கொளுத்துவோம் என்று மிரட்டல் விடுத்திருந்தனர். இது தொடர்பில் கோட்டை போலீஸ் நிலையத்தில் 2 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தற்போது இரக்காமம், மாயக்கல்லி, மாணிக்கமேடு பிரதேசத்தில் முஸ்லிம் மக்களுக்கு சொந்தமான பகுதியில் அத்துமீறி பௌத்த விகாரை ஒன்றை அமைப்பதற்கு முயற்சி மேற்கொண்டு வருவதனால் அப்பகுதியில் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. எல்லா மதத்தினரும் ஒற்றுமையாக வழிபடும் சிவனொளிபாத மலை. சமீபத்தில் சிவனொளிபாத மலையில் சிங்களே அமைப்பினர் புத்தர் சிலை ஒன்றை நிறுவுவதற்கான முயற்சிகளினால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் வெள்ளம்பிட்டிய கொகிலவத்தையில் அமைந்துள்ள இப்ராஹிமா ஜும்மா முஸ்லிம் பள்ளிவாசல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 17ஆம் திகதி மனோகணேசனின் அமைச்சுக்குள் அத்துமீறி சென்ற ஞானசார தேரர் அமைச்சரிடம் இனவாத கருத்துக்களை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் ஞானசார தேரரை கைது செய்ய சென்ற போலீசாரை அவர் கடுமையான தோணியில் பேசியிருப்பது பலராலும் விமர்சிக்கப்பட்டு வருகின்றது. මේ මුස්ලිම් මිනිස්සුන්ගේ ප්‍රශ්නයක් ඇති කරගන්න නෙමෙයි. දැන් ඉතා පැහැදිලි ලෙස පේනවා මෙතන පැරපත් ගණනාවක් ලහි කඩනමින් ඉදි කරගෙන තියෙනවා. මේක මේ නිකන් මේ අහිංසක මිනිස්සු ගැන හිතන කරන රාජකාරියක් නෙමෙයි. ඉතාම දීර්ඝකාලීන වැඩපිළිවෙලක ආරම්භයයි මේ පටන් අරගෙන තියෙන්නේ. මේක අරාබිය කොලොනියක් වෙන්න දෙන්න බෑ. හරිද? ගහගන්න ඕන නම් ඒකටත් අපි ලෑස්ති. நல்லாட்சியிலும் பொதுபல சேனாவின் அட்டூழியங்கள் தொடர்ந்து கொண்டு இருப்பதாக தெரிகிறது. பள்ளிவாசல்கள் மற்றும் கோயில்கள் அடையாளம் தெரியாத நபர்களினால் தொடர்ந்தும் தாக்கப்பட்டு வருகிறது. இதற்கெல்லாம் பின்புலத்தில் பொதுபல சேனா அமைப்பு நேரடியாகவும் மறைமுகமாகவும் செயற்பட்டு வருகின்றது. சமீபத்தில் நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்திற்காக சிறைக்கு சென்றிருந்த ஞானசார தேரர் மறுபடியும் தனது இனவாத செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளார். இவரின் இனவாத செயற்பாடுகளுக்கு பின்னால் அரசியல்வாதிகளின் தூண்டுதல்கள் இருக்கின்றதா அல்லது இவர் சுயமாக செயற்படுகிறாரா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. தற்பொழுது பாராளுமன்றத்தில் 21 முஸ்லிம் உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அவர்களின் பலர் அமைச்சு பதவிகளை வகிக்கின்றார்கள். ஆனால் இந்த விடயத்தில் இவர்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கின்றது. சிறுபான்மையினரை அழிக்க நினைக்கும் இனவாதிகளை ஒழித்து கட்ட வேண்டுமாயின் முதலில் சிறுபான்மையினரிடையே ஒற்றுமை இருக்க வேண்டும். இல்லை என்றால் இது போன்ற இனவாதிகள் இருக்கின்ற காலத்தில் சிறுபான்மையினர் வாழ்ந்த ஆதாரங்கள் கூட அழிந்து போகும் காலம் வெகு தொலைவில் இல்லை.